ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான எனர்ஜி, அங்கே சுச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், பைல் செலெக்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சரி, அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங். அண்ட் உங்களுக்கு ஹீலிங் செஷன் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்ப உங்க பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள இருக்கிற எனர்ஜியை நம்ம செக் பண்ணிடலாம். நான் உங்களுக்கான சைனும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக, ஏன்னா இது கலெக்டிவ் ரீடிங், ஸோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கான சைன் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்க பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் இப்போ எப்படி என்ன மாதிரியான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, உங்க தேர்ட் பார்ட்டி இதுல சில மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, அவங்க தேர்ட் பார்ட்டி வந்து அவங்க பார்ட்னரோட, அதாவது லீகல் பார்ட்னரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ரைட், அவங்க ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப், தேர்ட் பார்ட்டி மோஸ்ட்லி அதுதான் இருக்கு. ஸோ அப்படி இல்லை உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து இன்னொரு பர்சனோட இருக்காங்க அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன், யூனிவர்ஸ் வந்து ஏற்படுத்தின ஏதோ ஒரு கனெக்ஷன். ஸோ அந்த கனெக்ஷனுக்காக தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஏன் சடனா நாங்கள் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தோம், ஏன் சடனா தேர்ட் பார்ட்டி வந்து உள்ள வந்தாங்க அப்படின்னா, யாரா இருந்தாலும் நீங்க வந்து லீகல் பார்ட்னரா இருக்கலாம், இல்லை ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் யாரா இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி வந்து உங்க லைஃப்குள்ள வந்திருக்காங்க. தேர்ட் பார்ட்டினால உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, பிளாக்கேஜஸ் இருக்குன்னா அது சம் பாஸ்ட் லைஃப் கர்மா, அந்த கர்மா வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் போயிட்டு இருக்கு. சம் கனெக்ஷன் வந்து இது வந்து யூனிவர்ஸால ஏதோ ஒரு பாடம் சொல்லி கொடுக்க வந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கு உங்க பர்சனுக்கும் உங்க தேர்ட் பார்ட்டிக்கும். ஒரு அட்ராக்ஷன், ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன், அதுக்காக தான் போயிருக்காங்க. பாருங்க, எம்ப்ரஸ் கார்டு பாட்டம் டெக். தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு டிவைன் ஃபெமினைனா இருப்பாங்க, மேல் ஆர் ஃபீமேல். சரிங்களா, போத், யாராவது மேல் ஆர் ஃபீமேல். ஃபெமினைன்ங்கிறனால வந்து ஒன்லி உமன் மட்டும் கிடையாது, மேல் ஆர் ஃபீமேல். இப்போ உங்க பர்சன்ட்டு வந்து இந்த தேர்ட் பார்ட்டி வந்து அதிக அளவுல அன்பு காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு பர்சன், ரொம்ப அட்ராக்ட் பண்ற ஒரு பர்சனா இருப்பாங்க. அவங்க பேச்சுனால வந்து சுத்தில இருக்கிறவங்களை வந்து அட்ராக்ட் பண்ற ஒரு பர்சன். அவங்க எனர்ஜி வந்து அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப் கொடுக்குற ஒரு பர்சனா இருப்பாங்க தேர்ட் பார்ட்டி. அந்த ஒரு அட்ராக்ஷன்ல உங்க பர்சன் போயிருக்காங்க. அவங்க மேல சடனா ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பு, அதுதான் வந்து அவங்கள வந்து சம் பேஷன் வந்து அவங்க கிட்ட ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் பார்ட்டி வந்து ரொமான்டிக் பார்ட்னர் அப்படிங்கிற பட்சத்துல இது ரெசனேட் ஆகும். இல்ல அப்பா அம்மா இல்ல ஃபேமிலியில யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது தேர்ட் பார்ட்டி இருக்காங்கங்கிற பட்சத்துல அவங்க கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து அவங்க க்ளோஸா ஃபீல் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ பேரண்ட்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம பேரண்ட்ஸா எடுத்துக்கலாம். இப்போ அவங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களை விட அங்க வந்து அவங்களுக்கு வந்து பேஷன் வந்து அதிகமா இருக்கு. சிம்பிள், அந்த லவ், அந்த ஒரு ஒரு க்ளோஸ் ஃபீலிங் வந்து அங்க இருக்கிறதுனால அவங்களோட வார்த்தைக்கு வந்து கட்டுப்பட்டு அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப உங்க பர்சனுக்கு வந்து அவங்க லைஃப்ல வந்து சந்தோஷம் இல்லாம இருக்காங்க. 9 ஆஃப் கப்ஸ் வித் 5 ஆஃப் கப்ஸ். அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு போனாங்களோ, தேர்ட் பார்ட்டிட்ட இந்த பர்சன்ட்ட கூட இருந்தா என் லைஃப் நல்லா தான் இருக்கும், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருக்காங்க. கம்ப்ளீட் லவ் எனக்கு கிடைக்குது, இது போதும் அப்படின்ட்டு இருந்திருப்பாங்க. அதனால உங்களை வந்து இக்னோர் பண்ணியிருக்கலாம், நீங்க காமிச்ச அன்பை மறந்துட்டு போயிருந்திருக்கலாம், உங்களை வேல்யூ பண்ணாம போயிருந்திருக்கலாம். பட் இப்ப கரண்ட்ல வந்து அவங்களுக்கு அந்த லவ்ல எந்த ஒரு திருப்தியும் இல்லை, ஒரு முழுமை அடையவே இல்லை. ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது அவங்களுக்கு. ஆழ் மனசுல சம்திங் உங்களை மிஸ் பண்றாங்க, ஷியோரா உங்களை மிஸ் பண்றாங்க. அந்த ஒரு கம்ப்ளீட்டான அங்க எல்லாமே இருக்கு, அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி கூட எல்லாமே இருக்கு. பட் அந்த லவ், அந்த இமோஷனல் பாண்டிங் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பொண்ணு வந்து இது வந்து இந்த அனிமலை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகிறது இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சோல் கனெக்ஷன், அந்த இமோஷனல் பாண்டிங் அது வந்து கிடைக்கல அவங்களுக்கு. கண்டிப்பா அதை மிஸ் பண்றாங்க. அவங்க அழுகுறாங்க, தனிமையில அழுகுறாங்க, தனிமையில மிஸ் பண்றாங்களே தவிர அவங்களுக்கு இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு லவ் காமிக்க யாரோ இருக்காங்க. பட் அவங்க இந்த லவ், உங்க கூட ஏதோ சம்திங் உங்களை பிரிஞ்சு இருக்காங்க. இது வந்து பிரேக்கப் நல்லா தெரியுது.
நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. அப்படியே நீங்க கான்டாக்ட்ல இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஃபார்மலான ஒரு லெஸ் கம்யூனிகேஷன், ஒரு ஃபார்மலான ஒரு கான்டாக்ட் மாதிரி தான் போயிட்டு இருக்கும் உங்க 2 பேருக்கும். அவங்க உங்ககிட்ட அந்த இமோஷனல் பாண்டிங், அந்த பழைய சப்போர்ட், அந்த பழைய கேர், அந்த லவ் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து அவங்க மிஸ் பண்றாங்க. ரொம்ப மிஸ் பண்றாங்க. எஸ், நீங்க வந்து ஒரு கை கட்டாத தூரத்துல போயிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சாலும் என் பர்சன் என்கிட்ட வர முடியாது. அவங்களை பார்க்க முடியல, அவங்க தோல்ல சாஞ்சு அழுக முடியல, என்னோட கஷ்டத்தை எல்லாம் ஷேர் பண்ண முடியல, என் லைஃப்ல நடக்கிற நல்லது கெட்டது எதுவுமே ஷேர் பண்ண முடியல. ஷேர் பண்றதுக்கு ஒரு தோள் கொடுக்க யாரும் இல்ல. அந்த மாதிரி இப்ப யாரும் இல்லாம தனிமையில இருக்காங்க. அவங்க யாரு வேணும்னு நினைச்சிட்டு போனாங்களோ அந்த லைஃப்ல அவங்க திருப்தியாவும் இல்ல, சந்தோஷமாவும் இல்ல. சம்திங் மிஸ் பண்றாங்க. டெய்லி அவங்க ரொட்டீன் லைஃப் எப்பயும் போயிட்டு இருந்தாலும் ஏதோ மிஸ் பண்றாங்க. எஸ், அந்த மாதிரி தான் தெரியுது. இதுல உங்க பர்சன் அந்த பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறது வந்து ஒரு பாடம் கத்துக்கிறதுக்கு. அப்பதான் உங்களோட ட்ரூ லவ் தெரியும். அங்க அவங்க அடிபடப்பட, அங்க அவங்க பெயின் அனுபவிக்க, அங்க அவங்க தனிமைக்கு போக போக தான் உங்களோட வேல்யூ, உங்களோட வொர்த் என்னன்னு அவங்களுக்கு தெரிய வரும். இப்ப அவங்களுக்கு நல்லாவே புரியுது. இப்ப நீங்க என்ன மாதிரி எனர்ஜி, உங்க எனர்ஜி எனக்கு எப்படி ஸ்ட்ராங்கா தெரியுதுன்னா, நீ ஒரு உண்மை, ஒரு ட்ரூத், அதுதான் உங்களுக்கு இப்ப நியாயம். அந்த இதுல வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதுல வந்து ஸ்டாண்ட் பண்றீங்க. சரிங்களா? உண்மை என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்க பர்சன் உங்ககிட்ட உங்களை மேனிபுலேட் பண்ணது, மைண்ட் கேம் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இந்த மாதிரி இருந்தா நீ வா, இந்த எனர்ஜியோட வா, இதுதான் நான், இப்படிதான் எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜியில இருக்கீங்க. உங்க பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க, கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு, அதுக்கு அலோ பண்ணுன்னு கேக்குறாங்க. பிகாஸ் தேர்ட் பார்ட்டி கூட வந்து அவங்க சந்தோஷம் கிடையாது. அவங்க மனசுலயே வந்து அவங்க காயங்கள், அந்த வலி எல்லாமே சப்ரஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. நீங்களும் வந்து உங்க சைடு இருந்து எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, எந்த அன்பும் காமிக்கல. அப்படியே அன்பு அந்த பழைய மாதிரியான கிடையாது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நீங்க ஆயிட்டீங்க. இப்ப நீங்க அந்த பழைய ஒரு ஃபீல் வந்து உங்க பர்சனுக்கு கொடுக்கல. நீங்க யாரோ மாதிரி ஸ்ட்ரேஞ்சர், ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி இப்ப பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. மெசேஜுக்கு ரிப்ளை உடனே நீங்க பண்றது இல்ல, கால் பண்ணாலும் அந்த அளவுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகமான வலி கொடுக்குது. அந்த மாதிரி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க. 8 of Wands. இப்ப இந்த ஃபிளேம் பாருங்க, ஒரு நெருப்பு மாதிரி. இப்ப நிறைய உங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு இருக்கு, நிறைய சொல்றதுக்கு இருக்கு. நீங்க அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க என்னன்னா, நீ அகைன் வந்தாலும் மேனிபுலேட் தான் பண்ணுவ, என்கிட்ட நீ உண்மையை சொல்ல மாட்டேன், உண்மையா இருந்தா மட்டும் என்கிட்ட வா, ஜென்யூனா இருந்தா வா அப்படிங்கிற மாதிரி. தேர்ட் பார்ட்டி இருக்கும்போது தேர்ட் பார்ட்டிக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நீங்க லாஜிக், உங்க மாஸ்குலின் வந்து இப்ப வெளியில வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி நீங்க ஃபெமினைன் எனர்ஜில இருந்திருப்பீங்க. இப்ப கம்ப்ளீட்டா ஒரு மாஸ்குலின் எனர்ஜி. மாஸ்குலின்னா என்னன்னா, நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க. உங்க பர்சன் ஜஸ்ட் வார்த்தையில நீ சொல்லிட்டு இருக்காது, ஆக்ஷன் எடு. என்ன நோக்கி ஒரு ஒரு லீகலான ஒரு விஷயம், லீகல் லைஃப் நீங்க எதிர்பார்க்கலாம். இல்ல சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்க எதிர்பார்க்கலாம். இல்ல உங்க பர்சன் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த ஏமாத்து வேலையெல்லாம் எங்கிட்ட வேணாம், நீ உண்மையா எங்கிட்ட வா, அந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. சோ உங்க பர்சன் வந்து இன்னும் ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க. உங்க பர்சன் நீங்க பவுண்டரி போட போட, நீங்க விலகி போக போக அவங்க உங்களை நோக்கி ரொம்ப ஃபாஸ்டா வரணும்னு நினைக்கிறாங்க. பேசுறதுக்கு பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓவரால் பார்க்கும்போது அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அந்த இமோஷனல் பாண்டிங் எஸ்பெஷலி அது, அண்ட் பிசிக்கல் டிசைர் அதிகமா இருக்கு. அந்த பிசிக்கல் அதை மிஸ் பண்றாங்க, அதை ரொம்ப மிஸ் பண்றாங்க. சப்போஸ் ரொமான்டிக் பார்ட்னரா இருந்தாங்கன்னா அங்க அவங்க எதுலையுமே வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் கிடையாது. எது வந்து நமக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு நினைச்சு போனாங்களோ அங்க வந்து அவங்க அது கிடைக்காம சம் கர்மா, அவங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்கணுமோ அந்த பாடத்தை வந்து அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுல ஒரு கன்ஃபர்மேஷன், கலெக்டிவ் ரீடிங்னால ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இதுல நீங்க உங்களோட சைன் அல்லது உங்க பர்சனோட சைன், அது ஐ மீன் ஜோடியக் சைன் நான் சொல்றேன். உங்களோட ராசி கும்பம் இங்க அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி பாக்குற வியூவர்ஸ் நீங்க கும்பமா இருந்தா இது உங்களுக்கு நல்லா ரெசனேட் ஆகும். உங்க பர்சனாவும் இருக்கலாம். தனுசு இருக்கு,
அப்புறம் விருச்சகம், மீனம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. விருச்சகம், மீனம், தனுசு, மேஷம், சிம்மம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் டாரஸ் இருக்கு, ரிஷபம் இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க வந்து இப்ப ரொம்ப மெச்சூர்டா வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இது எனக்கு உங்க எனர்ஜி மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் அவங்க அங்க மிஸ் பண்றாங்க உங்களை. ரொம்ப மெச்சூர்டா இமோஷனலா கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச பர்சனா இருக்கீங்க. இப்ப நீங்க டிசிஷன் ஃபுல்லுமே வந்து உங்க மைண்ட்ல இருந்து எடுக்கிறீங்க, உங்க ஹார்ட்ல இருந்து கிடையாது. என்ன முடிவு எடுத்தாலும் அது உங்க மூளை என்ன சொல்லுதோ அதை தான் நீங்க வந்து இப்ப கேக்குறீங்க. அந்த மாதிரி நீங்க வந்து இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண உங்க பர்சனுக்கு வந்து உங்க மேல வந்து அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து அதிகமாகுது, பாண்டிங் அதிகமாகுது. அவங்க ரொம்ப ஃபாஸ்டா வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு சடன் ஒரு முன்னேற்றம் சொல்லலாம் உங்க பர்சன்ட்ட. அந்த அவங்களோட தாட்ஸ், அவங்க எனர்ஜிஸ்ல வந்து ஒரு திடீர்னு ஒரு பெரிய பெரிய ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இப்ப நீங்க லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல நீங்க நிறைய பேர் டாரோ ரீடரா இருப்பீங்க, ஹீலரா இருப்பீங்க, டீச்சரா இருப்பீங்க. உங்க பர்சன் டீச்சரா இருக்கலாம், ஹீலரா இருக்கலாம். அவங்களுக்கு கீழே ஒரு மத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு மெச்சூர்ட் உள்ள ஒரு பர்சனா இருப்பாங்க. பட் நாட் இன் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப இம்மெச்சூர்டா. ஸோ உங்களுக்கு உங்க பர்சனுக்கு உங்ககிட்ட ஒரு நியூ பிகினிங் வேணும். ஆர்வம் அதிகமாயிட்டு இருக்கு. நீங்க வந்து உங்களோட லைஃப்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், உங்க பர்சன் உங்களுக்கு மெசேஜ் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்க லைஃப்ல என்ன போயிட்டு இருக்குன்னு கேட்கறல. பிகாஸ் அவங்க இப்ப கம்ப்ளீட்டா தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்கிற பட்சத்துல உங்களை பத்தின ஆர்வம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப வருத்தப்படுறாங்க, உங்களை ஏமாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க. ஒரு பெரிய ஒரு கிஃப்டை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான வருத்தம். ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, நீங்க வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற பயம் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. 7 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ அகைன் நான் சொல்லும் மாதிரி நீங்க ஒரு டிஃபென்சிவ் மோடு போயிட்டீங்க. இதுல பாருங்க, இந்த 2 கார்டு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இதுல நீங்க அவங்க உங்க பர்சன் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு நிறைய வழியில வந்து அவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சைலண்டா இருக்கிறது கூட அவங்க எடுக்கிற ஒரு எஃபர்ட் தான். சைலண்டா இருக்கிறது கூட அவங்க உங்களை மேனிப்புலேட் பண்றது தான். எதுவுமே அனுப்பாம இருந்தோம்னா நீங்க வந்து மூவ் பண்ணி இனிஷியேட் பண்ணுவீங்க. அவங்களுக்கு நீங்க வந்து உங்க பவுண்டரிய வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கணும், உள்ள லைஃப்ல விடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்க. நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டீங்க. இந்த பர்சனை பத்தி உண்மை உங்களுக்கு என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஒரு டிஃபென்சிவ் மோடு போயிட்டீங்க. அண்ட் உங்களுக்கு நல்லா தெரியுது, உங்க பர்சன் வந்தாலும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. வர பிரச்சனைகளை வந்து அவங்க சேர்ந்து ஃபேஸ் பண்ற அளவுக்கு தைரியம் இன்னும் என் பர்சனுக்கு வரல. அகைன் வந்து போயிடுவாங்க. இன்னும் உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து ரொம்பவே வந்திருக்கு. அதனாலதான் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. அந்த மாஸ்குலின் வந்து வெளியில வந்திருக்குன்னு சொல்றேன். உங்க பர்சனுக்கு நீங்க எதிர்பார்க்கறது வந்து ஆக்ஷன். நீங்க வார்த்தையில வந்து நீ எதுவும் என்னை வந்து ஏமாத்த வேணாம், ஆக்ஷன் எடு, எனக்கு ஒரு தெளிவு கொடு. தெளிவு ஸ்வாட்ஸ் வந்திருக்கு. ஸோ தெளிவா எனக்கு ஒரு ஆன்சர் கொடு அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட எனர்ஜி. பட் உங்க பர்சன் மனநிறைவு கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் போகலையே, உங்களை மிஸ் பண்ணிட்டோமோ, பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில இருக்காங்க. சரி, நான் இப்போ உங்களுக்கான இதெல்லாம் வந்து உங்க பர்சன் இப்போ ஓவரால் சொல்லும் போது உங்க பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட ஹாப்பியா இல்லை. இமோஷனல் டிட்டாச்மெண்ட் அங்க அதிகமா வந்துகிட்டு இருக்கு. மேபி தேர்ட் பார்ட்டி ஹாப்பியா இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சரி என் பர்சனை நான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன், அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கலாம். பட் உங்க பர்சன் ஒரு பயத்துல, இல்ல ஏதோ ஒரு தேவை, ஒரு பினான்சியல் தேவைக்காகவோ இல்ல ஒரு பயத்துல கூட இருந்து ஆகணுமே, ஒரு கமிட்மெண்ட், சீரியஸ் கமிட்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலதான் வந்து அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு நியூ பிகினிங், ஒரு ஆர்வம், ஒரு புது விதமான ரிலேஷன்ஷிப் பழைய மாதிரி ஆரம்பிக்கணுங்கிற ஆசை இருக்கு. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி இருக்கு உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும். ஸோ உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. தேர்ட் பார்ட்டி கூட அவங்களோட கர்மா முடிச்சதுக்கு அப்புறம், அவங்க சைக்கிள் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை தேடி வருவாங்க. இப்ப நீங்க இதே அளவுக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க தேர்ட் பார்ட்டியை விட்டு உங்க பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ உங்களோட எனர்ஜி நான் ஒரு வாட்டி பாத்துறேன், உங்களுக்கு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனா இருக்கும். நீங்க எஸ், ஓ சூப்பர். ட்வின் ஃப்ளேம் நிறைய இருக்கு. இது எந்த அளவுக்கான ஒரு லவ் பாருங்களேன். என்னதான் உங்க பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் இங்க பாருங்க, 2 டெக்லயுமே 2 பேருமே மிஸ் பண்றீங்க. இது உங்க எனர்ஜி 5 ஆஃப் கப்ஸ், உங்க பர்சனோட எனர்ஜி 5 ஆஃப் கப்ஸ். எந்த அளவுக்கு 2 பேருமே மிஸ்ஸிங் எனர்ஜி. நீங்க உங்க சைடு இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறது எல்லாமே நீங்க வெளியில போட்டிருக்கிற ஒரு மாஸ்க். வலி அதிகமா இருக்கு. உங்க பர்சன்ட்ட நீங்க வந்து இப்படி இருக்கீங்க, உங்க பர்சன்ட்ட இப்படி இருக்கீங்க. பட் தனிமையில இந்த மாதிரிதான் இருக்கீங்க. தனிமையில
சரிங்களா? நீங்களும் மிஸ் பண்றீங்க. ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. உங்க பெர்சனும் மிஸ் பண்றாங்க. இதுல உங்களுக்கு என்னன்னா, அ இந்த மாரி ரிலேஷன்ஷிப் வந்து நான் இவ்ளோ சந்தோஷமா ஆரம்பிச்சேனே, ஏன் இப்படி ஆயிருச்சு? அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில தான் நீங்க இருக்கீங்க. ஹார்ட் பிரேக் எனக்கு தெரிஞ்சு உங்க பெர்சன விட நீங்க தான் ஹார்ட் பிரேக் வந்து அதிகமா இருக்கு. தேர்ட் பார்ட்டி அழுகுறீங்க. நெறைய பேர் அழுகுறீங்க. நல்லா தெரியுது. அழுக அதிகமா இருக்கு. மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. நெனச்சது ஒண்ணு இந்த மாரி நடந்திருக்க கூடாது. உங்களுக்குலாம் நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நெனச்சு கவலைப்படுறீங்க. உங்கள வேல்யூ பண்ணாம தேர்ட் பார்ட்டிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர்றது, தேர்ட் பார்ட்டி கூட அவங்க வெளியில போறது, தேர்ட் பார்ட்டி கூட அவங்க சந்தோஷமா இருக்காங்களே, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு காயங்கள் அதிகமா இருக்கு. அந்த காயத்துல இருந்து நீங்க ஹீல் ஆக முடியாம வெளியில இருக்கீங்க. வெளியில வந்து உங்க பெர்சன்ட்ட வந்து ஆக்சுவலா ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க பெர்சன் பார்க்கும் போதெல்லாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி, நான் சந்தோஷமா இருக்கிற மாரி ஒரு ஜஸ்ட் பிரிட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனா அழுகுறீங்க. ஹார்ட் பிரேக் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. நெறைய ஓவர் திங்க் பண்றீங்க. ரொம்ப மிஸ் பண்றீங்க. உங்க பெர்சனும் மிஸ் பண்றாங்க. நீங்களும் மிஸ் பண்றீங்க. ட்வின் ஃப்ளேம், ஸ்ட்ராங் சோல் கனெக்ஷன். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் உங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்கு. பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் கன்டினியூ ஆகுது. ஹைரஃபன்ட் வந்திருக்கு. 2 பேருமே ஸ்பிரிச்சுவல் பெர்சனா இருப்பீங்க. ஆன்மீகத்துல உங்களுக்கு ரொம்ப ஒரு சோல் பர்பஸ் ஏதோ சம்திங் இருக்கு. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்க பெர்சன் வந்து உங்க மேல அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. அந்த பேஷன் அதிகமா இருக்கு. நீங்க வந்து லவ் குடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல 2 விதமான எனர்ஜி தெரியுது. நீங்க ரொம்ப காயம்பட்டு உங்க பெர்சன்ட்ட இருந்து மிஸ் பண்ணினாலும் கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆயிரணும்னு ஒரு ஈகோ, ஒரு பிடிவாதம் உங்ககிட்ட தெரியுது. புது லவ்க்காக நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் புது லவ்க்குள்ள போகல. ஏதாவது ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கலாம். அதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல கடகம், மீனம், விருச்சகம் இருக்கு. அதிகமா இருக்கு உங்களோட எனர்ஜி. அண்ட் கும்பம், மிதுனம் அண்ட் துலாம் இதுவும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க இன்னும் நீங்க மாஸ்குலின் ஓகே 2யுமே ஈக்குவல் ஆக்கிட்டு இருக்கீங்க. மாஸ்குலின் எனர்ஜி வந்து உங்க பெர்சன்ட்ட. பட் உங்க ஃபெமினைன் எனர்ஜி வந்து நீங்க தனிமையில இருக்கும்போது டாமினன்ட் பண்ணுது. அந்த லவ், அந்த கேர், அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி, அந்த இமோஷன்ஸ் அதிகமா வெளியில வர்றது, அந்த கேர் பண்றது, இன்னும் அந்த இதுல இருந்து இது வந்து உங்களோட கேரக்டரே இப்படிதான். நீங்க பிறந்ததுல இருந்தே இந்த மாதிரி ஒரு ஃபெமினைன் எனர்ஜி தான். ஸோ அதுல இருந்து உங்களால வெளியில வர்றதுக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாஸ்குலின் எனர்ஜி அதெல்லாம் வந்து நீங்க உங்க பெர்சன்ட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் இன்னும் உங்க பெர்சனை வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்து இந்த பெர்சனை மறக்க முடியலனாலும் இந்த வழியில இருந்து வெளியில போறதுக்காக உங்களை நீங்க வேற யாரையாவது ரீப்ளேஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றீங்க. ஏன்னா வழி அவ்வளவு கொடுக்குது. பட் நிறைய பேரு உங்க பெர்சனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சிவியர் ஹார்ட் பிரேக் இருக்கு. ட்வின் ஃப்ளேம் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எஸ் இதெல்லாம் வந்து உங்களோட எனர்ஜி. நான் உங்களோட எனர்ஜி வந்து ஜஸ்ட் கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன். பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டு இருக்குங்க. அதுதான் நீங்க பண்ற தப்பு. நல்லா தெரியுது. இதுல வந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, உங்க ஃபெமினைன் எனர்ஜி நீங்க ரொம்ப இறக்கப்படுறீங்க இல்லையா? அதுவே வந்து உங்களுக்கு உங்க கஷ்டத்துக்கும் காரணமா இருக்கு. உங்களோட இரக்க குணம். சரிங்களா? ரொம்ப பாவப்படுறீங்க. நெறைய அன்பு காமிக்கிறீங்க. அதுதான் நீங்க பெயின்ல அனுபவிக்கிறதுக்கு வந்து இங்க எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரியுது. என்னதான் அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் நீங்க போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்றதோ, அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறதோ, அந்த மாரி எதுவுமே நீங்க ஆக்ஷன் எடுக்கல. உங்களுக்குள்ளேயே அழுதுகிட்டு, உங்களுக்குள்ளேயே அந்த ஹார்ட் பிரேக்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு, அ அழுதுகிட்டு உங்க லைஃப்குள்ள நீங்க தனிமையில ஸ்பெண்ட் பண்றீங்க. ரொம்ப தனிமையில ஸ்பெண்ட் பண்றீங்க. சந்தோஷமா கிடையாது. சந்தோஷம் இல்ல. இவ்ளோ வலிதான் வந்து உங்கள இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு மாஸ்குலின் மாரி ஆக்குனதுக்கு காரணம். அவங்க உங்க பெர்சன் குடுத்த வலிதான். சரி. நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப கைடன்ஸ் கண்டிப்பா தேவை. பிகாஸ் தேர்ட் பார்ட்டினால ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கீங்க. தேர்ட் பார்ட்டிய பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. யோசிக்க அங்க பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ தேர்ட் பார்ட்டில இருந்து வெளியில வந்துருங்க. உங்க பெர்சனோட தாட்ல இருந்து வெளியில வர பாருங்க. எஸ். நான் சொல்லியிருந்தேன். நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஃபெமினைன் எனர்ஜி நிறைய அன்பு குடுக்குறவங்க. யூ ஆர் லவபிள். உங்க கேரக்டரே அதுதான். யூ டிசர்வ் லவ். உங்களுக்கான லவ் கண்டிப்பா வரும். ஸோ இந்த எனர்ஜில இருந்தெல்லாம் வெளியில வந்துருங்க. ரொம்ப சிம்பிள். அழுதுகிட்டு, மிஸ் பண்ணிட்டு, நீங்க என்னதான் ரொட்டீன் லைஃப்ல நீங்க நார்மலா இருந்தாலும், மோஸ்ட்லி நீங்க தனிமையில ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறீங்க. நிறைய உங்க பெர்சனை பத்தி இப்ப கரண்ட்ல நான் உங்க பெர்சனை பத்தி நினைக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அழுகுறீங்க, ரொம்ப அழுகுறீங்க. உங்களுக்கு ஒரு ஜென்யூனான லவ், ஒரு உண்மையா லவ் காமிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி 100% இருக்கு. உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு.
சரிங்களா? பிகாஸ் யூ ஆர் லவபிள். அவ்வளோ ஒரு சூப்பரான கேரக்டர் நீங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர். நெறைய அன்பு காமிக்கிறவங்க. உங்க பெர்சன்ட்ட மட்டும் இல்ல, உங்க சுத்தியில இருக்கிற எல்லார்ட்டயுமே வந்து ரொம்ப அன்பு காமிக்கிற ஒரு பெர்சன் நீங்க. ஸோ உங்களுக்கான லவ் எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பியூர் லவ். ஜஸ்ட் உங்கள வந்து நான் எங்க நிக்கிறேன்னே தெரியலையே அப்படின்னு விடுற ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க தகுதி கிடையாது. என் பெர்சனல் லைஃப்ல நான் எங்க இருக்கேன்? என்னோட ஃபியூச்சர் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கு நீங்க தகுதி கிடையாது. உங்க சோல் அதுக்கு தகுதி கிடையாது. ஆல்ரெடி நான் ஒரு விஷயம் இங்க சொன்னேன் இல்லையா? உங்ககிட்ட யாராவது ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு நியூ சோல்மேட் வந்திருக்கலாம். இல்ல உங்க பெர்சனுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் மோஸ்ட்லி நியூ பெர்சன நோக்கி போறீங்கன்னு தெரியுது. தேர்ட் பார்ட்டியும் உங்க பெர்சன் மேல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்பிக்கை உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட ஏதோ ப்ரப்போசல் வந்திருக்கலாம். அதுல வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து உங்க ரொமான்டிக் பார்ட்னர் இதுல பாருங்க. உங்க சோல்மேட்டுக்கு வந்து நீங்க தகுதின்னு யுனிவர்ஸ் சொல்லிட்டு, அந்த பெர்சன நீங்க ஆல்ரெடி மீட் பண்ணிட்டீங்கன்னு யுனிவர்ஸ் ஒரு ஹிண்ட் குடுக்குது. அது யாருன்னு உங்க சிச்சுவேஷன் தகுந்த மாரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ட்ரூ லவ் குடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. யாரோ இருக்காங்க உங்க லைஃப்ல. அவங்கள நீங்க மீட் பண்ணிட்டீங்க. அந்த பெர்சன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது வந்து உங்களோட வேலை தான். எஸ், ஃப்ளர்ட் ஜஸ்ட் பேஷன். அதிகமான பேஷன் இருக்கு. உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்றாங்க. சம்படி ஃப்ளர்ட் பண்றாங்க. மேபி இந்த பெர்சனா இருக்கலாம், இல்ல யாரா இருக்கலாம். இதுல என்ன யூனிவர்ஸ் சொல்ல வருது என்னன்னா, சோல்மேட்டை கரெக்டா வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். கண்டுபிடிக்கிறது வந்து அது உங்களோட திறமை. சரிங்களா? ஜஸ்ட் ஃப்ளர்ட் பண்றாங்க, உங்க கூட கேம் பிளே பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சீரியஸா எந்த விஷயத்தையும் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் லைட் ஹார்ட்டடா உங்க எனர்ஜிய வச்சுக்கோங்க. அதுதான் சொல்றது. பேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் மியூசிக்லாம் கேளுங்க. உங்க கூட தனிமையில ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்ப ஆல்ரெடி நீங்க தனிமையில இருக்கிற மாதிரிதான் இருக்கு. என்னதான் குரூப் ஆஃப் பீப்புளோட நீங்க இருந்தாலும் அவங்களோட உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வெளியில தான் நடிச்சுட்டு இருக்கீங்க. ஆழ் மனசுல உள்ளுக்குள்ள வலி நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. தேர்ட் பார்ட்டியை பத்தியும் உங்க பர்சனை பத்தியும் நினைக்கிறத கம்மி பண்ணுங்க. ஏன்னா கர்மா சைக்கிள் போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற சைக்கிள் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை நோக்கி வருவாங்க. அந்த நம்பிக்கையோட இருங்க. சில பேர் நியூ சோல்மேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு தகுதியான லவ் உங்ககிட்ட வர்றதுக்கு தயாராயிட்டு இருக்கு. ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.